ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முந்திரி பருப்பை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு முந்திரி பக்கோடா, அதுக்கப்புறம் முந்திரி வச்சு ஸ்வீட்ஸு, பாயசம், இந்த மாதிரி எதாவது பண்ணலாம். ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் மத்திய அரசு பிளான் பண்ணிகிட்ருக்கு. முந்திரியை வச்சா நீங்கள் 11,000 கோடி பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணுதுங்க மத்திய அரசு. என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த முந்திரி மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்தியாவில் பெருசாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்படுற அளவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 2.5 லட்சம் டன் அளவுக்கான முந்திரி பருப்பை இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 10 லட்சம் டன் அளவுக்கான முந்திரி பருப்பை நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலேருந்து ஒரு 11 லட்சம் டன் அளவுக்கு இந்தியாவில் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இறக்குமதி பண்ணதை நம்ம உள்நாட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு போக மிச்சப்படி நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் நம்ம ஒரு 11 லட்சம் டன் அளவுக்கான முந்திரி பருப்பை ப்ராசஸ்டு பண்ண முந்திரி பருப்பை நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். இது மூலிமா இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா 11,000 கோடி ரூபாய் வரைக்குமான லாபம் ஏற்றுமதி மூலிமா இந்தியாவுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை தான் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு இறக்குமதி பண்ணணும், நாமளே இன்னமும் பெட்டராக உற்பத்தி பண்ணிட்டோம்னா ப்ராசஸிங் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம அதிகப்படியான லாபங்களை நம்ம மீட்கலாமே அப்படின்னு மத்திய அரசு திட்டம் பண்ணிகிட்ருக்கு. இதில் இந்த 2026-2027 பட்ஜெட்டில் 1,66,000 கோடி ரூபாய் அளவுக்கான விவசாயத்துறைக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்கு. அதில் கூடுதலாக முந்திரி, தென்னை, கொக்கோ மாதிரியான அதிக லாபம் தரக்கூடிய பயிர்களுக்கு மத்திய அரசு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, அதாவது தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு, கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் தான் தென்னை, முந்திரி இந்த மாதிரியான பயிர்கள் அதிகப்படியான லெவலில் பயிரிடுறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் இங்கே தான் அதிகப்படியாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாநிலங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் இந்த முந்திரி பயிரிடுதல், முந்திரியை ப்ராசஸ் பண்ணுறது, முந்திரி ஓரியன்டான நிறைய சிறு குறு தொழில்கள் அப்படின்றது அதிகப்படியான அளவில் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. இந்த முந்திரியோட இன்னொரு பக்கம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா, குறிப்பாக இந்த முந்திரியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலில் அதிகப்படியான பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது பெண்களுக்கு இந்த மத்திய அரசுடைய ஊக்குவிக்கிறதுனால என்ன ஆகுனா, பெண்களுக்கு இன்னமும் நிறையா பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்கள்கிட்ட அதிகப்படியான பணம் சேர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் அதிகப்படியான பணப்பழக்கன்றது ஜாஸ்தியாகும். ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை ஒரு பசங்களை ஸ்கூலுக்கு போக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்களில் செலவு பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். பெண்களுடைய வளர்ச்சி, இந்த முந்திரியோட வளர்ச்சி அப்படிங்கிறது நேரடியாக ஒரு பெண்களுடைய வளர்ச்சியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமப்புறத்தில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. நீங்கள் வேலை தேடி சென்னைக்கோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்க ஒரு டவுனுக்கோ போகாமல் கிராமப்புறங்களே சிறு குறு தொழில், குடிசை தொழில் மாதிரி போட்டு இந்த முந்திரியை ப்ராசஸ் பண்ணி ஒரு பேக்கெட் பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு தரமான ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்குனீங்கன்னா அந்த கிராமப்புறத்துலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். கிராமப்புறத்துலேயே சொந்த வீட்டில் இருக்கனால அதிகப்படியான செலவுகள் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மூலிமா கிராமப்புறத்துடைய பொருளாதாரம் அப்படின்றது மேம்படும். கூடுதலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் அப்படின்றது ஒரு நஷ்டமான தொழில். பல பேர் விவசாயிகள் சாவறதை பார்த்துட்டு இருந்த நிலைமை இன்றைக்கி மாறி பல பேர் படித்த இளைஞர்கள் நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கவங்களாம் அவங்க வேலையை விட்டுட்டு இன்றைக்கி விவசாயத்துக்கு திரும்புறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக மாறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதெல்லாம் தான் மத்திய அரசு கவனம் செலுத்தி இந்த முந்திரி, கொக்கோ, தென்னை மாதிரியான அதிக கேஷ் கிராப்ஸுக்கு அதிக கவனம் செலுத்துகிறாங்க. இந்த முந்திரி நம்ம குறிப்பாக எடுத்துட்டோம்னா, இந்தியாவுக்கு அதிகப்படியான காம்படிஷன் கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா வியட்நாமில் தான் பண்ணுறாங்க. வியட்நாம் பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து அதிகப்படியான முந்திரியை இறக்குமதி பண்ணுறாங்க. மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் வியட்நாமுக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அங்கே நிறைய மிஷினரிஸ் இருக்குது. இப்போ ஒரு பச்சையான முந்திரியை எடுத்துகிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அதை உடச்சி பிரித்து கிரேடு வாரியாக பிரித்து பேக் பண்ணி அனுப்புறதுக்கு எல்லாமே அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. மனிதர்களுடைய தேவை அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது வியட்நாமில். இது மூலிமா அங்கே முந்திரி மூலிமா அதிகமான வருமானம் அந்த நாடு ஈட்டினாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இன்னமும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய துறையாக இந்த முந்திரி இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு. அதனால் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கவனத்தோடு இந்த விஷயத்தை அணுகிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் மிஷின்ஸ் தேவை, எந்தெந்த இடத்துலலாம் மேனுவல் லேபர் தேவை அப்படிங்கிறத கவனித்து அந்தந்த இடத்துலலாம் மிஷின்ஸை கொண்டு வராங்க. குறிப்பாக ஆத்ம நிர்பர் பாரத், உள்நாட்டிலே உற்பத்தியான மிஷினரிஸில் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா மாதிரியான திட்டங்களுக்கு கீழே இந்த
துறைக்கு தேவையான மிஷினரிஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகளையும் மத்திய அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. பெண்களும் அதிகமாக இதில் இருக்கறனால அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போயிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக மத்திய அரசு கையாண்டுட்டு வராங்க. ஒரு பக்கம் புது மிஷினரிஸ் இருக்கவங்களுக்கு வேலை போகாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த முந்திரியில் உருவாகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. 2030க்குள்ளார இந்தியாவில் முந்திரிக்குன்னு அதிகமான பிராண்ட் உருவாகணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும்னவே முந்திரியை உடச்சி பேக்கெட் பண்ணி தரம் வாரியாக பேக்கெட் பண்ணுறதுல மட்டும் பிரயோஜனம் கிடையாதுங்க. இப்போது சின்னதாக நம்ம ஊர் மளிகை கடையில் முந்திரி பருப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பரில் மடித்து கொடுத்துருவாங்க 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி. ஆனால் இதே நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ரோஸ்டட் கேஷ்யூஸ் இருக்கும், அதே மாதிரி பெப்பரில் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸ் இருக்கும், மசாலாவில் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி முந்திரியிலே வெரைட்டிஸ் ஆஃப் விஷயங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சார்ந்து பல இண்டஸ்ட்ரீஸ் அந்தந்த ஊர் பகுதியிலே வர்றதுனால இன்னமும் நிறைய பிராண்ட்ஸ் உருவாகும். இந்த பிராண்டாக உள்நாட்டில் இருக்கவங்களே இந்த பிராண்டாக மாறும்போது வேலை வாய்ப்புகள் கூடும், தொழில் முனைவோர்கள் கூடுவாங்க. அதே மாதிரி மிஷினரிஸ் ஃபேக்ட்ரிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதில் அதிகப்படியான உற்பத்திகளும் கூடும், பேக்கேஜிங்கும் கூடும். நம்ம வியட்நாமுக்கும் காம்படிஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு வேலை போகாத அளவுக்கு பாதுகாப்பும் பண்ணிக்கலாம். இதை தான் மத்திய அரசு கவனத்தோட 2030க்குள்ளார அதிகப்படியான பிராண்ட்ஸ் வேணுன்றதுல கவனம் செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி விவசாயத்தில் அதீத கவனம் செலுத்துறதுனால மட்டும்தான் இந்தியாவில் பார்த்திங்கன்னா விவசாயத்துறை அப்படின்றது ஒரு லாபகரமான துறையாக மாறத்துக்கு லாபகரமான துறையாக மாற்றணும், விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசுடைய ஒரு கனவை நோக்கி அவங்க ஒரு பயணிச்சுட்டு வராங்க. 2030க்குள்ளார தென்னை, கொக்கோ, முந்திரி போன்ற விஷயங்களில் ஒரு பெரிய உச்சத்தை தொடும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை சீக்கிரம் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.